இடம் வலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினராக பாஜகவை சேர்ந்த கல்யாணராமன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார், இப்ப ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்கிறது, இன்னும் மனசுக்கு ரொம்ப அழுத்தம் கொடுக்கிற விஷயம். இப்ப நேத்து கரூர்ல நடந்த ஒரு சம்பவம் தான். தாவேகா தலைவர் விஜயின் இந்த கரூர் சுற்றுப்பயணத்துல கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 40 பேருக்கு மேல உயிரிழந்திருக்காங்க. இந்த விவகாரத்துல திமுக அரசு தாவேகா தரப்பும் தாவேகா தரப்ப வந்துட்டு திமுக தரப்பும் மாறி மாறி வந்துட்டு குற்றம் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர யாரும் அதுக்கு பொறுப்பேத்துக்கிற நிலைமையில இல்ல. இந்த விவகாரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? முதல்ல இதை பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுடைய வேறு 2 அம்சங்களை நம்ம மனசுல ஏற்றுக்கிட்டு பார்க்கணுன்றது எனக்கு பார்க்க. முதல் விஷயம், காவல்துறையில என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா, ஒரு வகுப்பறையில டீச்சரோ இல்ல அந்த பள்ளிக்கு பிரின்சிபாலோ அன்னைக்கு லீவ் போட்டா அந்த ஸ்கூல் எப்படி இருக்கும்? பிரின்சிபால் லீவ் போட்டாருன்னா ஒட்டுமொத்த ஸ்கூலே குழப்பத்தில் இருக்கும். ஒருவேளை கிளாஸ் டீச்சர் லீவ் போட்டிருந்தாங்கன்னா இல்ல வராம இருந்தாங்கன்னா அந்த பீரியடுக்கு அது மீன் கடை மாதிரி தான் இருக்கும். அந்த கிளாஸ் ரூம் மட்டும் மீன் கடை மாதிரி இருக்கும். அந்த மாதிரி காவல்துறை இன்று பொறுப்பு டிஜிபியை வைத்துக் கொண்டு ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. உரிய தகவல்கள், உரிய இன்புட்ஸ், நுண்ணறிவு சார்ந்த விஷயங்களை ஏத்துக்கிட்டு அது சார்பா என்ன பண்ணணும், சரியான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சரியான தலைமை அங்கே இல்லை. வெங்கட்ராமன் நல்ல மனிதர் என்று சொல்லப்படுகிறார், நேர்மையான மனிதர் என்று சொல்லப்படுகிறார். அதெல்லாம் மீறி there is something called efficiency that counts. என்ன அந்த எஃபிஷியன்சி நீங்க எக்ஸிபிட் ஆகுதா இல்ல தான் பொறுப்பு டிஜிபியாக நீடிப்பதற்காக அவர் சில விஷயங்களில் சமரசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நேர்மையா பார்த்து நேர்மையை மீறி வேற விஷயங்கள் சமரசம் செஞ்சுக்கிறாரா அப்படின்றது ஒரு முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, அரசியல் ரீதியா பாத்தீங்கன்னா திமுகவை சேர்ந்து செந்தில் பாலாஜி என்ற ஒரு கேரக்டர். என்ன 10 ரூபாய் பாலாஜி. இந்த 10 ரூபாய் பாலாஜிக்கு தன்னுடைய ஊரிலே தன்னை விட பிரபலமான ஒரு நபர் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி காட்டி தன்னுடைய அரசியல் வாழ்வை அஸ்தமனம் செய்து விடுவார் என்ற பயம் வந்துவிட்டது. ஏன்னா 17ஆம் தேதி நடந்த அவர்களுடைய முப்பெரும் விழா கூட்டம் பெரிய பிளாப். தமிழகத்திலேயே மிக திறமையாக ஒரு எண்ணிக்கையை கூட்டி காட்ட முடியும் என்று அறியப்படும் செந்தில் பாலாஜியால் அன்றைய தேதியில் வெறும் காலி சேர்களை பார்த்துத்தான் பேச வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்ட சூழ்நிலையில் தனது தோல்வியை மீறி மற்றொரு நபர் வெற்றி பெற்று விட்டார் என்றால், அதே காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு வாரம் தான் கேப் பாத்தீங்கன்னா, இந்த சூழ்நிலை வெற்றி பெற்று விட்டார் என்றால் தன்னுடைய அரசியல் வாழ்வு அஸ்தமனம் ஆகிவிடும் என்பது செந்தில் பாலாஜிக்கு தெளிவாக தெரியும். அதனால் இந்த கூட்டத்தை கெடுக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறார். இப்படி கெடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்யும் போது ஒரு சமரசம் செய்து கொள்ள வேண்டிய நிர்பந்தத்தில் உள்ள ஒரு காவல்துறை அங்கு இருக்கிறது. ஏன்னா இன்று டிஜிபி என்று ஒருவர் இல்லை, பொறுப்பு டிஜிபி என்ற நபர் என்ற பெயரில் ஒருவர் கூடுதல் டிஜிபி தான் இருக்கிறார். அந்த சூழ்நிலையில் நீங்கள் பொறுப்பு டிஜிபியாக தொடர வேண்டும் என்றால் நாங்கள் கூறுவதை நீங்கள் கேட்க வேண்டும் என்று அரசியல் தலைமை கூறுவதும் அதை ஏற்படும். இதுல இன்னொரு ட்ரிக்கி ஆஸ்பெக்ட் இருக்கு. திமுக தலைமையில யார் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கிறார்கள் பார்த்தா, திமுக தலைமை என்று சொல்லப்படும் மு.க. ஸ்டாலினுக்கு மூளை இருப்பதாக தெரியவில்லை. மூளையே இல்லாத ஒரு மனிதர் எப்படி முடிவு எடுக்க முடியும்? யார் அங்கே முடிவெடுக்கிறார்கள் என்று பார்த்தால் பலதரப்பட்ட அரசு அதிகாரிகள், முருகானந்தம் உட்பட இவங்க மிஸ்லீட் பண்ணிட்டே இருக்காங்க சமுதாயத்தை, அரசாங்கத்தை, முதல்வரை, டெப்டி முதல்வர் 5 மணிக்கு தான் எந்திரிப்பாருன்னு சொல்றாங்க, சாயந்தரம் காலையில் இல்லை. சோ இப்படி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம், குழப்பமான சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை தன்னுடைய காரியத்தை நடத்தி கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் ஒரு நபராகிய செந்தில் பாலாஜி. இந்த மூன்றும் தான் இந்த விபரீதத்துக்கு மிக அடிப்படையான காரணம். இப்ப நான் சப்ஜெக்ட் உள்ள வந்தேன். தாவேகா தன்னுடைய அனுமதி கடிதத்தை 23ஆம் தேதி கொடுத்து விட்டார்கள். எப்ப எந்த சூழ்நிலையில கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு இடத்தை சர்வே பண்ணி இந்த இடம் எங்களுக்கு தரப்பட்டால் சிறப்பாக இருக்கும், ஏனென்றால் நாங்கள் இப்ப இத்தனை பேரை கூட்ட போறோம் அப்படின்னு தாவேகா கொடுக்குறாங்க. என்ஜினியர் எல்லாம் வச்சு நாங்க அளந்துட்டோம்னு சொல்லி அந்த இடத்துடைய வரைபடத்தை கொடுத்து அவர்கள் அனுமதி கேட்கிறார்கள். இந்த இடத்த நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல உண்மையாவே தாவேகா சிறப்பாக செயல்பட்டு இருப்பதாக நான் புரிந்து கொள்கிறேன், என்னுடைய சிற்றறிவு கேட்டு. அதை ரிசீவ் பண்ண காவல்துறை அதிகாரி இன்று, அதாவது இன்றுனா நேற்று அதை வெளியிடுகிறார். இவங்க 10,000 பேருக்கு தான் கேட்டாங்க. ஆனா அதுக்குள்ள இருக்கிற டேட்டா என்ன? தாவேகாவை தாக்குவதற்காக அவர்கள் அதை வெளியிடுகிறார்கள். 10,000 பேருக்கு தான் கேட்டாங்க.
30,000 பேர் வந்துட்டாங்க, 40,000 பேர் வந்துட்டாங்கன்னு கதை சொல்றதுக்காக அவங்க இது பண்றாங்க. ஆனால் ஒரு நுண்ணறிவு கொண்ட ஒரு காவல்துறை, ஏன் இந்த காவல்துறை பிரச்சனை ஏன் இங்க வருதுன்றது இப்ப பார்ப்போம். காவல்துறையில் நுண்ணறிவு பிரிவு என்று ஒன்று உள்ளது, ஐஎஸ் டிபார்ட்மெண்ட் சொல்றோம். அந்த ஐஎஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய வேலை என்ன? இப்போ ஒரு கட்சி வந்து ஒரு 400 கிராமங்கள் இருந்து ஒவ்வொரு வண்டியை கொண்டு வந்தால் 400x20 தான் மேக்சிமம் இருக்க முடியும். இதுதான் லாஜிக். 8,000 பேர் கூட முடியும். 8,000ன்றது 10,000 ஒரு குத்து மதிப்பான ஒரு எண்ணிக்கை வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணும். இது நுண்ணறிவு பிரிவுக்கு தெரியும். அப்போ ஒரு கட்சி என்றால் இப்படிதான் சேர்க்கும். ஆனால் தானாக வரக்கூடிய கூட்டத்தை கொண்ட விஜயின் கூட்டத்திற்கு அவர்கள் 10,000 என்று சொன்னால் கூட 30,000 பேர் வரை வர வாய்ப்பு இருக்கிறது. இதை ஏற்கனவே திருவாரூர், நாகப்பட்டினம், பெரம்பலூர் என்று அனைத்து பகுதிகளிலும் நாம் பார்த்து விட்டோம் என்ற சூழ்நிலையில் இந்த எண்ணிக்கை இப்படித்தான் இருக்க போகுது. நம்பர் 1. நம்பர் 2, இந்த எண்ணிக்கையிலே பெண்கள், குழந்தைகள், சிறுவர்கள் என்று அனைவரும் வர வாய்ப்பு உள்ளது. இந்தந்த ரேஷியோல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இதற்கு ஏற்றாறு போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்த வேண்டும்னு அவங்க முன்கூட்டியே கணிக்க முடியும். அந்த கணிப்பு அவர்களுக்கு இருந்ததா அல்லது கணிப்பு இருந்தும் அவர்களை தவறு செய்யும்படி யாராவது தூண்டினார்களா என்பதுதான் இந்த கேள்வி. இப்ப இந்த இடத்துல செந்தில் பாலாஜி அவர்கள் கேட்ட பகுதி பகுதி அந்த கடிதத்தை வெளியிட்டு தாவேகாவை தாக்குவதாக கூறி அவர்கள் மாட்டிக்கொண்டார்கள். அந்த கடிதத்துல வேற என்ன கேட்டிருக்கு? இந்த பகுதிகளில் எங்களுக்கு வேண்டும்னு கேட்டிருக்கு. வேலுச்சாமிபுரம் என்பது அந்த ரெக்வஸ்ட்லயே இல்ல. ரவுண்டனா கேட்டிருக்காங்க, உழவர் சந்தை பகுதி கேட்டிருக்காங்க. ரவுண்டனா என்ற பகுதி 3ஆக பிரியும் அதிவிசாலமான சாலைகளை கொண்ட பகுதி அது. அந்த இடத்துல ஒருவேளை இந்த 30,000 பேர் கூடியிருந்தாங்கன்னா எந்த விதமான அசம்பாவிதமும் நடந்திருக்காது. ஏன்னா தள்ளுமுள்ளுக்கான வாய்ப்பே இல்லாத பகுதி அது. அப்போ அந்த இடத்த கொடுக்காம இவர்களை வேண்டுமென்றே கொண்டு சென்று வேலுச்சாமிபுரத்தில் அடைத்தது யார்? ஏன் அந்த இடத்துக்கு அந்த பகுதிக்கு அனுமதி தரப்பட்டது? 10,000 பேர் என்று சொன்னால் கூட 30,000 பேர் தான் வருவார்கள் என்பது காவல்துறைக்கு தெரிந்திருந்தும் அந்த பகுதியில் சென்று அடையுங்கள் என்று சொன்னது யார்? அவர்களுக்கு உத்தரவு போட்டது யார்? சமரசம் செய்து கொள்ள வேண்டிய டிஜிபி, சமரசம் செய்து கொள்ள வேண்டிய ஏடிஜிபி, ஒரு என்ன பேரு, டேவிட்சன் தேவாசீர்வாதம், அவர் தான் நுண்ணறிவு பிரிவுகள்லாம் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் இவங்களுக்கெல்லாம் தெரிந்திருந்தா செய்ய வைத்தது யார்? சரி, இதுக்கெல்லாம் மீறி 8:45 மணிக்கு சென்னையிலிருந்து விஜய் புறப்படுகிறார். 8:45 மணிக்கு நாமக்கல்ல வரேன்னு சொன்னாலே 8:45 மணிக்கு தான் சென்னையிலிருந்தே புறப்படுகிறார் என்றால் ஸ்பில்ஓவர் எஃபெக்ட் சொல்லுவாங்க. நேரம் கடந்துதான் போகும். 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ சென்னையிலிருந்து திருச்சி வர வேண்டும், திருச்சியிலிருந்து நாமக்கல் வர வேண்டும், சாலையில் தான் பயணப்பட்டு வர வேண்டும். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற கிரௌட் எப்படி இருக்கு, அதனால ஃபர்தர் டிலே என்ன ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்றதெல்லாம் புரிந்து கொண்டுதான் ஒரு முடிவு எடுக்கப்படுது. சரி, பெண் காவலர்கள் ஏன் அங்கே மிக சொற்ப எண்ணிக்கையில் இருந்தார்கள்? இவ்வளவு பெண்கள் கூடுகிறார்கள். இறந்தவர்களில் பெரும்பாலான பெண்கள். பெண் காவலர்கள் போதுமான அளவில் போடப்பட்டார்கள். இப்படி ஒவ்வொரு கேள்விக்குள்ளேயே நம்ம போனோம்னா என்ன தெரியுது அப்படின்னா, விஜய்க்கு அவமானகரமான ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டும், இதற்கு மேல் விஜய் கூட்டங்கள் நடக்கக்கூடாது என்ற திட்டமிடலுடன் நடத்தப்பட்ட ஒரு சதியின் காரணமாக அந்த இடம் வழங்கப்பட்டது. அந்த இடத்திலே ஏதோ ஒரு பெரிய அசம்பாவிதம், அதாவது அது வந்து சாவு அளவுக்கு போகணும்னு அவங்க எதிர்பார்க்காம இருந்திருக்கு. ஆனால் நிச்சயமாக விஜய்க்கு பெயர் கெட வேண்டும். போகும்போது திட்டிகிட்டே போனோம். அங்க வந்த அந்த 30,000 பேரு விஜய் வந்து திட்டிகிட்டே போனோம். அதற்காக திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு சதியின் வெளிப்பாடுதான் நேற்று நடந்த சம்பவம். துரதிருஷ்டவசமாக அதனால் 40 உயிர்கள் பலியாகின்றன. இதற்கு முழுக்க காரணம் ஒரு தகுதியற்ற ஒரு தலைமையாகிய மு.க. ஸ்டாலின், சமரசம் செய்து கொண்ட காவல்துறை, சதி செய்த செந்தில் பாலாஜி, இந்த 3 பேர் தான் காரணம். வேறு யாரும் காரணம் இல்லை. இதுல ஒரே ஒரு இடம் நான் இந்த பாயிண்ட் நான் சொல்லிதான் நினைக்கிறேன். விஜய் அந்த பகுதியிலிருந்து வேகமாக வெளியேறி சென்றது ஒரு மாபெரும் குற்றம். அதை தவிர்த்திருக்க அவங்க என்ன காரணம் சொல்றாங்கன்னா, காவல்துறை எங்களுக்கு அட்வைஸ் கொடுத்துச்சு, இந்த நேரத்தில் நீங்க போனா டென்ஷன் ஆகணுச்சு, அதனால நான் போயிட்டேன். ஒரு காரணத்தை அவங்க சோர்சஸ் வந்து எனக்கு வருது. பட் அதை மீறி அந்த இடத்துல நிற்பவன் தான் தலைவன். விஜயுடைய அந்த நடையவே நான் பார்த்த ரொம்ப தொய்ந்து போன ஒரு நடை. அது உள்ளுக்குள்ள ஒரு குற்ற உணர்வும் ஒரு மனிதத்தன்மை என்பதை என்னால் காண முடிந்தது. அதாவது திருச்சி ஏர்போர்ட்டுக்குள்ள போகும்போது அந்த அந்த விஷுவல்ஸ் எனக்கு, நான் நேற்று டைம்ஸ் நவுல ஐ வாஸ் லைவ் பை 10 o'clock. அப்போ வந்து அந்த விஷுவல்ஸ் காட்டப்படுது.
என்னால புரிஞ்சுக்க முடியுது. அந்த மனிதன் காயப்பட்டிருக்கான்னு புரிஞ்சுக்க முடியுது. அந்த மனுஷனுக்குள்ள ஒரு மனித தன்மை இருக்கிறது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஓகே. எங்கே தலைமை பண்பு என்ற கேள்விக்கு அங்கே விட இல்லை. ஓகே. கடினமான சூழ்நிலையில் சர்ச்சில் எப்படி போய் முன்னாடி நின்னார்னு கதைகள் நம்ம பேசுறோமோ அந்த மாதிரி அந்த இடத்திலே நான் செல்ல மாட்டேன் என்று நின்றிருந்தால் அந்த இடத்திலே விஜய்க்கு மரியாதை கூடியிருக்கும். ஆனால் அதே நேரத்தில் ஒருவேளை விஜய் அந்த இடத்தில் நின்றிருந்தால் விஜய்க்கு ஏதாவது நடந்திருக்குமோ என்ற அச்சம் கூட எனக்கு கூடுதலாக இருக்கிறது இந்த விஷயத்தில். ஸோ ஓகே. இதுதான் ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங். வேற ஏதாவது கேள்வி இருந்தா? இப்ப நீங்க பேசுனதுல இருந்து சில சந்தேகங்கள் இருக்கு. நான் அத பத்தி நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் சார். இப்போ நீங்க சொல்றீங்க விஜய்க்கே வந்துட்டு அங்க பாதுகாப்பு இருந்திருக்காது, ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும்னு. அப்படி பண்ணினா அது வந்துட்டு ஆளும் கட்சிக்கு தான் வந்துட்டு ஒரு டிராபேக்கை கொடுக்கும். இப்போ நீங்க நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண வரைக்கும் என்னன்னா விஜயோட பெயரை வந்துட்டு கெடுக்கணும் அப்படின்றதுதான் மோட்டிவேஷன். அப்படின்னா அவருக்கு வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு டேஞ்சர் ஜோன்ல இருக்காருன்றதுக்கு அவசியம் இல்லை இல்லைங்களா? அதை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இல்லைங்களா? இல்ல, நம்ம அதை அப்படி பார்க்க முடியாது. ஏன்னா நீங்க கவனிச்சு பாருங்க, அந்த இடத்துல செருப்பு ம். வீசப்படுது. இதெல்லாம் ஆமா. இப்ப வெளிவராத தகவல்கள் ஆயிடுச்சு பாருங்க. ஓகே. விஜய் மீது செருப்பு வீசப்படுகிறது. யார் வீசினாங்க? அது புதிது இல்லைல்ல சார். இப்ப புரியுது இல்லைன்னு எல்லாமா. சொல்ல. அதாவது ஒரு குறுகிய பாதை தரப்பட்டு விட்டது. அதற்கு பின் செருப்பு வீசப்படுகிறது. ஓகே. செருப்பு வீசினா அந்த கும்பல் நிச்சயமாக யாரோ விஜய்க்கு வேண்டாதவர்கள் அல்லது திமுகவினர் இருந்தார்கள் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அப்போ அந்த ஓகே. இடத்துல குழப்பத்தை உண்டாக்கணும் என்பதற்காகவே திட்டமிட்டு ஒரு கும்பல் நகர்த்தப்படுகிறது. இந்த இடத்துல தான் நீங்க செந்தில் பாலாஜி என்ற நபர் அங்கே இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எதையும் செய்வதற்கு தயாரான ஒரு மனிதன் தான் செந்தில் பாலாஜி. தான் உடம்புல இருக்கக்கூடிய மார்பகத்தை தொலை போட்டுக்கொண்டு தப்பிப்பதற்காக முயற்சித்த ஒரு நபர் தான் செந்தில் பாலாஜி. தான் உடம்பையே பாதிச்சுக்கிட்டு அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு மனிதனால் எதையும் செய்ய முடியும் என்பதை நாம் சேர்த்து பார்க்க வேண்டும். இந்த இடத்திலே செந்தில் பாலாஜி தான் இருக்கிறதுலேயே பெரும் பணக்காரராக அந்த சர்க்கிள் அறியப்படுறார். 10 ரூபா பாலாஜி. கோடிக்கணக்கான பணங்களை அள்ளி தினம் தினம் முதல் குடும்பத்திற்கு அனுப்பும் பாலாஜி என்ற விதத்திலே பாலாஜி சொல்றதுதான் காவல்துறை கேட்க வேண்டும் என்ற நிர்பந்தம் அங்கே இருக்கிறது. அதனாலதான் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்த அரை மணி நேரத்திற்கெல்லாம் அந்த கடிதம் வெளியே வருகிறது. அதாவது தாவேகாவை தாக்குறோன்ற பேருல 10,000 பேருக்கு தான் கேட்டாங்க. 30,000 பேர் வந்தா நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்ற கேள்வியை வைப்பதற்காக அது வெளியே வந்து உண்மையாவே திமுக தான் அயோக்கியதானம் பண்ணிச்சுன்றதுக்கான ஆதாரங்கள் அதுவே கொடுத்துச்சு. ஏன்னா கேட்ட இடம் வேறு, தரப்பட்ட இடம் வேறு. கேட்ட அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, மறுபடியும் இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 6 மணிக்கு வந்தாரு. எந்த தலைவர் எந்த கட்சி தலைவர் சொன்ன நேரத்துல வந்திருக்காரு? எந்த கட்சி தலைவர் இந்தியாவில் நீங்க எந்த மூலையில வேணாலும் எந்த ஒரு கட்சி தலைவர் சொன்ன நேரத்திலே சொன்ன இடத்துக்கு வந்திருக்கிறார்? வாய்ப்பு இல்லையே சார். நீங்க அதையே ஃபாலோ பண்ணணும் அவசியம் இல்லை இல்லைங்களா? இப்ப நீங்க சொல்றது என்ன, மாற்று அரசியல் கொண்டு வரேன்னு. அப்ப நீங்க பங்க்சுவாலிட்டி ஃபர்ஸ்ட் நீங்க கத்து கொடுங்கன்ற. அது இருந்திருக்கலாம். அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய தாவேக்கா நான் இல்ல. நான் அந்த இடத்த எந்த விதமான விருப்புக்கு அப்பாற்பட்டு பார்க்கிறேன். என்ன நடக்குது அப்படின்றத. தாவேக்கா எனக்கு எதிரி கட்சி. பாசிசமா, பாயாசமா, பாயசனா அப்படின்லாம் பேசிட்டு இருக்கிற ஒரு நபர் எங்களுக்கு எதிரி கட்சி. ஆனால் இந்த இடத்திலே நான் விருப்பு இல்லாமல் அந்த சம்பவத்தை உற்று நோக்குகிறேன். சம்பவத்தை உற்று நோக்கும்போது என் கண்ணில் என்ன படுதுன்னு பாக்குறேன். அந்த இடத்துல கரண்ட் ஏன் கட் பண்ண? கரண்ட்டை கட் பண்றதுக்கு நீ இந்த இடத்த கொடுத்திருந்தா இந்த இடத்துல இந்த மாதிரி தொற்று ஏறுவதற்கான எந்த பகுதியிலே விசாலமான சாலைகள் யாரும் எது மேலேயும் ஏற போறது இல்லை. ரெண்டாவது, அந்த இடங்கள்ல இந்த இந்த லைட் ஹவுஸ் ஏரியா நிறைய கடைகண்ணிகளை கொண்ட பகுதி. எல்லாரும் தாக சாந்திக்கு அவனுக்கு ஏதாவது 4 பேப்பர் அது இதை வாங்கி தலைக்கு மேல பிடிச்சிருந்தான்னா அவன் சன்ஸ்ட்ரோக்ல இருந்து தப்பிச்சிருப்பான். இது எல்லாமே 2 பிரச்சனைகள் சஃபோகேஷன்ல தான் வந்திருக்கு எல்லாமே. ஒண்ணு தண்ணீர் கிடைக்கவில்லை, இன்னொன்னு சன்ஸ்ட்ரோக். மொட்டை வெயில்ல நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்றது. அங்க கிடைக்கிற 4 பேப்பரு, கிழிஞ்சு போன காகிதம் ஏதோ ஒன்று எடுத்து தலைக்கு மேல போத்திக்கிட்டு அவன் தன்னுடைய குறைஞ்சபட்ச தேவையை பூர்த்தி செஞ்சுட்டு இருப்பான். அது எதுவும் கிடைக்காத ஒரு பகுதிக்கு மக்கள் தள்ளப்பட்டார்கள். நம்பர் 1. நம்பர் 2, அங்க தள்ளின பிறகு நேரம் ஆகும் என்பது காவல்துறைக்கு சத்தியமாக நிச்சயமாக தெரியும். ஏன்னா நாமக்கல்லே லேட் ஆயிடுச்சு, ஏன்னா சென்னையிலேயே லேட் ஆயிடுச்சு. இதெல்லாம் காவல்துறைக்கு தெரியாது, முன்னறிவு பிரிவுக்கு தெரியாதா? இதெல்லாம் தெரிந்து அவர்களை அங்கே அடைத்து வைத்து அதுக்கடுத்து அவங்களுக்கு எந்த விதமான வசதியும் இல்லாமல் பார்த்து கொண்டு, மூன்றாவதாக முக்கியமாக அந்த இரவு நேரத்திலே கரண்ட்டை கட் பண்ணும்போது
என்ன ஆகும்? கன்ஃபியூஷன் தான் மிஞ்சம். ஒரு 30,000 பேர் ஒரு குறுகிய இடத்திலே கரண்ட் இல்லாம இருந்தா, இரவு பொழுது சாய்ந்த பிறகு, இரவான பிறகு, நிச்சயமாக அதுக்கு அடுத்து என்ன கீழே கீழே ஏதாவது ஒண்ணு தட்டுப்பட்டா அது பாம்புன்னு நினைச்சு ஒருத்தன் ஓடுவானா இல்லையா? ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா கண்டிப்பா. இது கிடைச்சா கூட பயத்தை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்தது செந்தில் பாலாஜியும் காவல்துறையும். அதனால இந்த இந்த சம்பவத்திற்கு, இந்த துர்ச்சம்பவத்திற்கு செந்தில் பாலாஜியும் காவல்துறையுமே முழு பொறுப்பு. இன்எஃபிஷியன்டான, இன்கேப்பபிளான ஸ்டாலின் அடுத்த லெவல்ல பொறுப்பு வரும். இதுல நீங்க இன்னொன்று கூர்ந்து கவனிக்க விஷயம் என்னன்னா, தனக்கு ஏதோ இந்த சமுதாயத்தின் மீது பெரிய கவலை இருப்பதாக காட்டிக் கொண்டிருந்த உதயநிதி வந்த கையோட திரும்ப போயாச்சு தெரியுமா? வந்த கையோட திரும்ப போயாச்சு துபாய்க்கு. நீ எல்லாம் என்ன மனுஷன்? துபாயில உனக்கு யார் இருக்கா அப்படி? துபாயில உனக்கு யார் இருக்கா அப்படி? போயே தீர வேண்டும் என்ற நிர்பந்தம் உனக்கு என்ன இருக்காது? ஊர் முழுக்க சாக்காடாக இருக்கும் போது வந்துட்டு 4 பெட் டாக் கொடுத்துட்டு 4 சேனல்ஸுகளுக்கு பேட்டி கொடுத்து அவ்வளவுதான் கிளம்பி போயாச்சு. தனி விமானத்தில் வந்து தனி விமானத்தில் திரும்ப சென்றார். எவ்வளவு கேவலமான ஒரு ஒரு துணை முதல்வர். இந்த சமுதாயத்துடைய சாபக்கேடு வந்து சமுதாயத்தின் மீது இம்மி அளவு கூட அக்கறை இல்லாத ஒரு நபர் முதல்வராகவும் அவரது மகனாகிய அக்கறை என்பதை மீறி மோசமான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையான காரணத்தால் உடனடியாக தான் துபாய் திரும்பியே ஆக வேண்டும் என்ற நிர்பந்தத்துடன் துபாய்க்கு வெளியேறி சென்ற உதயநிதி போன்ற அற்ப பதர்கள் தான் காரணம். இப்போ விஜய் வந்துட்டு நம்ம சொல்றோம், இப்போ அவரோட சுற்றுப்பயணத்தை குறித்து முதல்ல வெளியிட்ட அட்டவணைப்படி 27ஆம் தேதி திருவள்ளூர் மற்றும் வட சென்னை பகுதிகளில் தான் பிரச்சாரம் செய்வதா திட்டமிட்டிருந்தாரு. திடீர்னு இந்த கரூர், நாமக்கல் பகுதியை அவர் தேர்வு செய்த காரணத்தாலதான் இந்த அவசரத்திற்கு வேற வழி இல்லாம அதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதியை ஒதுக்கியதா அரசு தரப்புல இருந்து சொல்றாங்க. இந்த திடீர் சுற்றுப்பயண திட்ட மாற்றத்துக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அதுலதான் ஆரம்பிக்குது எல்லாமே. இல்ல, தாவேகாக்குள்ள வந்து என்ன மாதிரி திட்டமிடல் நடந்துச்சு, எதுக்காக மாத்தினாங்கன்றதெல்லாம் நம்ம வந்து அதுக்குள்ள போய் பாக்குற அளவுக்கு நம்ம வந்து இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் இல்ல. நான் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் இல்ல. அதனால என்ன நம்மளுடைய பார்வைக்கு எது தெரிகிறது என்று பாக்குறோம். அதுல நிர்மலமா பாக்குறோம், விருப்ப வெறுப்புக்கு அப்பாற்பட்டு பாக்குறோம். பாஜக என்றாலும் தாவேகா எங்களுக்கு எதிரி கட்சி என்றாலும் அவங்க தரப்புல ஏதாவது சில நியாயங்கள் இருக்கிறதா என்பதை உளப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் எனக்கு இருக்கும் காரணத்தால் இதை இப்படிதான் பார்க்கணும் நான் முடிவு பண்ணிட்டு பாக்குறேன். நிர்மலமா பார்க்கும்போது என் கண்ணுக்கு தெரியற அப்சர்வேஷனை சொல்றேன். இந்த இடத்துல வந்து விஜயுடைய குற்றம் என்பது அந்த இடத்துல இருந்து விழுந்தடித்து கொண்டு ஓடியது. ரெண்டாவது வந்து தன்னுடைய ஆட்களிடம் தீவிரமாக பெண்கள், குழந்தைகளை கொண்டு வரக்கூடாது என்பதை அறிவுறுத்தி இருக்க வேண்டும். இந்த 2 இடத்துல வந்து விஜயுடைய பெருங்குற்றம் இருக்கிறது. விஜய் குற்றவாளி இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா மற்றவங்களுடைய குற்றம் என்பது இதிலே அளப்பரிய குற்றமாகவும் விஜயுடைய குற்றம் ரிலேட்டிவ்லி சின்ன ஒரு குற்றமாகவும் தான் நான் பாக்குறேன். மற்றபடி அவங்க பிளானிங் எப்படி பண்ணாங்கன்றது நமக்கு தெரியாது. அதனால இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நீங்க சொல்றீங்க இல்லைங்களா, அவரு ரொம்ப தொய்ந்து போய் போனாரு அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்துட்டு ஒரு மனிதாபிமானத்துல போனாருன்றத நீங்க சொல்றீங்க. பட் என்னோட பார்வையில அது பயத்துல போனாருன்ற மாதிரி இருந்தது. இப்ப நான் என்ன சொல்றேன்னாக்கா, இப்ப அவர் அங்கிருந்து இப்போ என்ன சொல்றது, துன்பத்திலும் இருப்பேன் இன்பத்திலும் இருப்பேன்ன்ற மாதிரி தான் வந்துட்டு ரசிகர்கள் கூட இருக்கணும்னுட்டு சினிமால எல்லாம் வந்துட்டு டைலாக்ஸ் வைக்கிறாங்க. பட் அவரோட ரசிகர்களுக்கு ஒரு துன்பம் வரும்போது, ஒரு ஆபத்து வரும்போது சினிமால பண்ற மாதிரி கூட ஏதாச்சும் ஒரு ஸ்டண்ட் அடிச்சிருக்கலாமோ அப்படின்றதுதான் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அத்தனை பேரு அவ்வளோ வந்துட்டு ஒரு மரண ஓலம் அந்த கரூர்ல கேட்டுட்டு இருக்கும் போது இவர் மட்டும் வந்துட்டு குதிச்சு தப்பிச்சு போறதுல நியாயம் இல்லைன்றதுதான் இப்ப நீங்களும் அதை தான் சொல்றீங்க. பட் இப்ப நீங்க சொன்னது வந்துட்டு அவர் ரொம்ப தொய்ந்து போனதால அப்படின்றீங்க. அது வந்துட்டு நான் பயத்துல போயிருப்பாரு, என்ன ஆயிடுச்சு, உயிர் போயிடுச்சுன்ற அந்த பயம் வந்துரும் இல்லைங்களா சார், யாரா இருந்தாலும். சோ அந்த பயத்துலதான் போறாருன்ற மாதிரி எடுத்துக்கிட்டாலும், அவர் வந்துட்டு அந்த ஏர்போர்ட்ல இருந்து கார்ல போறப்போ பிரஸ் வந்துட்டு அவங்க கிட்ட கேக்குறாங்க, பிரஸ்ஸை பார்த்து பயமா, 30 பேர் உங்கனால செத்துருக்காங்க அப்படின்னு கேட்டா அவர் ஒரு புன்முறுவல் வந்துட்டு கார்ல உட்காந்துட்டு கொடுக்குறாரு. இது எப்படி சார் அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? எனக்கு வந்து புன்முறுவல் பூத்துதான் நான் கவனிக்கல, மன்னிக்கணும். ஒருவேளை புன்முறுவல் பூத்து இருந்தால் அது மாபெரும் தவறு, மாபெரும் தவறு, மனிதநேயமற்ற செயல். நான் சொல்றேன், நான் இதை ரொம்ப நிர்மலமா பாக்குறேன். எந்த விதமான விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு அந்த சம்பவத்தை பாக்குறேன். ஏன்னா இதுல வந்து
அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து ரொம்ப எச்சரிக்கையோடையும் ரொம்ப பக்குவத்தோடையும் வர வேண்டிய வார்த்தைகள் என்பது எனக்கு நம்பிக்கை. என்னை பத்தி உங்களுக்கு பார்த்திருப்பீங்க அல்லது கேள்விப்பட்டிருப்பீங்க. எது தர்மமோ தெரியும் எது சார். நியாயமோ அதை எந்த விதமான சங்கடமும் இல்லாமல் வெளியே சொல்லக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி நான். அதனால இது இப்படிதான் நடந்துச்சா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த 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 நடையிலே வந்து ஒரு குற்ற உணர்வை நான் காண முடிந்தது. ஓகே, குற்ற உணர்வுன்னு எடுத்துக்கலாம். அந்த அந்த விஜய் சம்பந்தப்பட்ட சிலருடன் நான் பேசும்போது விஜய் பொதுவாகவே வந்து எல்லாரையும் மனித நேயத்துடன் பார்க்கக்கூடிய நபர்கள் அப்படின்ற இன்னொரு ஃபீட்பேக் கிடைக்கும். ஸோ நான் அதையும் இதையும் சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணி பார்க்குறேன், இந்த பர்சனாலிட்டி எப்படி இருக்க முடியும். ஏன்னா நான் வந்து எல்லாரையுமே வந்து உளவியல் சாத்திரத்தின் அடிப்படையில் பார்க்கக்கூடிய ஒரு நபர். இந்த பர்சனாலிட்டி ஓகே சார். இப்படிதான் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு நபர். உதாரணத்துக்கு சொல்லலையா, நான் உதயநிதி வந்தவுடன் கிளம்பி சென்றால் துபாயிலே ஏதோ ஒரு காந்தம் பிடித்து இழுக்கிறதுன்னு அர்த்தம். ஓகே. அந்த காந்தம் கேடுகட்ட காந்தமாகத்தான் இருக்க முடியும் என்று என்னுடைய புரிதல். ஏன்னா நான் ரொம்ப ரொம்ப நாசுக்கா சொல்றேன். இல்ல அப்போ ஓகே. அந்த பர்சனாலிட்டியை இப்படிதான் நான் ஸ்டடி பண்ண முடியும். ஏன்னா அந்த அந்த பர்சனாலிட்டியை எப்படி ஸ்டடி பண்ண முடியும், இந்த பர்சனாலிட்டி எப்படிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டி. எல்லா மனிதர்களுக்கும் குற்றமும் குறையும் இருக்கத்தான் செய்கிறது, நல்ல விஷயங்கள் இருக்கத்தான் செய்கிறது. இதற்கு இடையிலே விஜய் என்ற பர்சனாலிட்டிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நான் பாக்குறேன். அப்போ இந்த இடத்துல வந்து என்ன வருதுன்னா, எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல், காவல்துறை நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது, இருந்தால் உங்களுக்கு ஆபத்து, இருந்தால் மேலும் பிரச்சனை வரும் என்று ஓகே. அறிவுறுத்துகிறார். அதன் அடிப்படையில் விஜய் சென்றிருக்கலாம். ஆனால் அந்த குற்ற உணர்வு இருந்ததால் அந்த நடையிலே ஒரு பெரும் தளர்வு இருந்ததாக நான் பார்க்கிறேன். அது அப்படிதான் இல்ல இருக்க முடியும். ஒருவேளை அந்த இடத்துல நான் இருந்திருந்தா கூட மேபி அந்த மாதிரி செஞ்சிருக்கலாம். இன்னொரு ஆங்கிள் இருக்கிறது. ஏன் காவல்துறை திட்டமிட்டு விஜய் மீது பழியை போடுவதற்காக நீங்கள் இங்கே இருக்கவே கூடாது, இருந்தால் கைது செய்வோம், இந்த நிமிடமே கைது செய்வோம் ஏன் சொல்லியிருக்க கூடாது? எல்லாமே சாத்தியங்கள் தான். ஏன்னா அவரை சுற்றி காவல்துறை சாத்தியங்கள் தான். தான். ஸோ அதனால இந்த இடத்துல விஜயை நாம அப்படியே அவுட் ரைட்டா பிளேம் பண்ணணுமா எனக்கு தெரியல. பட் விஜய் மனதிலே ஒரு விதமான குற்ற உணர்வும் ஒரு பெரும் சங்கடம் இருப்பதை அந்த பாடி லாங்குவேஜ் சொல்லுவாங்க இல்லையா, உடல் மொழி, அது நிச்சயமாக காட்டினதா தான் நான் பார்த்திருக்கேன். விஜய் புன்னகை பூத்ததாக எனக்கு தெரியவில்லை. அதனால அதை பத்தி என்னால கமெண்ட் அடிக்க முடியல. நீங்க சொல்றீங்க, பட் நான் பார்க்கல. நான் பார்க்காத ஒரு விஷயத்தை பத்தி நான் கமெண்ட் அடிக்கக்கூடாது, பேச முடியாது. ஓகே சார். இப்போ நம்ம சொல்றோம் இல்லைங்களா, இப்போ அவர் இத காவல்துறை இதை பண்ணிருக்கலாம் அதை பண்ணிருக்கலாம். ஆனா போன இதுல மாநாட்டுல வந்துட்டு விஜய் அவர்களே சொல்றாரு, இப்ப நான் இதே அந்த இடத்துல அமித்ஷாவாக இருந்தா, இவரு மோடியாக இருந்தால் இவங்க இப்படி எல்லாம் பண்ணிருப்பாங்களா அப்படின்ற கேள்விகள் எல்லாம் வைக்கிறாரு. சோ இவர் கேட்கறதுக்கு தான் நம்ம வந்துட்டு ரிப்ளை பண்ண முடியும்ன்ற ஒரு நிலை வந்து காவல்துறைக்கு இருக்கும் இல்லைங்களா? காவல்துறை என்பதுடைய செயல்பாடுகள் என்பது நான் என்ன கேட்கிறேனோ அதனுடைய அடிப்படையில் இல்லை. லா அண்ட் ஆர்டர், ஓகே. சட்டத்தையும் அங்கே உள்ள ஒழுங்கையும் நிலைநிறுத்துவதுதான் காவல்துறை. அது நான் எதை கேட்கிறேன் என்பதன் அடிப்படையில் அல்ல. அங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையின் அடிப்படையில் தான் லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா என்னை பாதுகாக்க வேண்டும் என்றால் 100 போலீஸ் கூட போடணும். என்னை சுத்தி 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேரையும் அவங்க செக் பண்ணி தான் உள்ள ஃபிக்ஸ் பண்ணி அனுப்பணும். எனக்கு எனக்கு த்ரெட் இருந்துச்சுன்னா அப்போ அதுக்காக எனக்கு பாதுகாப்புக்காக 100 பேரை போட வேண்டும் என்றால் அது. உதாரணத்துக்கு நான் உத்தமபாளையம் என்ற ஊருக்கு போனேன். ஒரு தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. 200 போலீஸ் பாதுகாப்பு வர்றாங்க. ஏன் எனக்கு வந்து ஒரு தட்டு இருக்குன்னு அவங்க நம்புறாங்க. என்ன, நான் சாதாரணமா போறேன். என்னுடைய நண்பர்களுடன் அந்த பகுதிக்கு சொல்றேன். அந்த பகுதிக்கு நான் செல்லும் 200 போலீஸ் வச்சு பாதுகாப்பு தர்றாங்க. அந்த இடத்துல கல்யாணராமன் வந்தால் இப்படி அப்படின்னு அவங்க மனசுல ஒரு புரிதல் இருக்கு. நான் மேட்டுப்பாளையத்துக்கு போனா, மேட்டுப்பாளையத்துல என்னுடைய கோர்ட் கேஸுக்கு போறேன், 100-150 போலீஸ்காரர்கள் பாதுகாப்பு போறாங்க. நான் என் கார் போற வழியெல்லாம் வந்து இருமருங்கிலும் காவல்துறை இது போட்டுருக்கு. கோர்ட்டுக்கு இடது பக்கம் போற சாலை, வலது பக்கம் போற சாலையில போட்டு. என்ன காரணம்னா இந்த இடத்திலே மேட்டுப்பாளையம் என்ற ஊர்ல, மற்ற ஊர்களுக்கு போறேன், நான் கோபிச்செட்டிப்பாளையம் போனேன், கவுந்தபாடி போனேன், அங்கெல்லாம் வந்து காவல்துறை பாதுகாப்பு என் கூட PS1 இருக்கவங்க தான் பர்சனல் செக்யூரிட்டி ஆபீசர் தான் இருக்காங்க. அது இடம் பொருள் சூழ்நிலையை பொறுத்தது. இது காவல்துறைக்கு நன்றாக தெரியும். நாளைக்கே நான் வந்து கோட்டைமேடுக்கு போறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டேன்னா நல்ல காவல்துறை என்ன பண்ணும், சார் நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லுவோம், 144 போடுவோம்னு சொல்லுவாங்க, நீங்க வந்தாவே தடை விதிப்போம்னு சொல்லுவாங்க. ஏன், கோட்டைமேடுன்ற பகுதி என்னோட கல்யாணராமன் விஷயத்துல சென்சிட்டிவான பகுதியாக அறியப்படக்கூடிய பகுதி. அப்படி இல்லாட்டா ஒண்ணு நீங்க வரக்கூடாது, உங்களுக்கு தடை போடுறோம்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டா அந்த பகுதியில 1000 போலீஸை குவிப்பாங்க. ஏன், கல்யாணராமன் அங்க வந்தா ஏதோ ஒரு சென்சிட்டிவிட்டி
நடக்கும், ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க வாய்ப்பு. ஓகே. இந்த ம். முடிவு எடுக்க வேண்டியது கல்யாணராமனை கன்சல்ட் பண்ணிட்டு யாருமே எடுக்க மாட்டாங்க. நான் போய் ஆமா. பார்க்கும்போது தான் எனக்கு 200 போலீஸ் இருக்கு, 100 போலீஸ் இருக்கு, 50 போலீஸ் இருக்கு, 2 போலீஸ் இருக்கு, போலீஸே இல்ல. இதெல்லாம் நான் அந்த பகுதிக்கு போகும்போது தான் தெரியும். அது உள்ளூர் காவல்துறைக்கு தான் தெரியும், உள்ளூர் உளவுத்துறைக்கு தான் தெரியும். அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. அதனால விஜயுடைய ரோல் இஸ் லிமிட்டட் டு சேயிங் நான் இந்த இடத்துக்கு வர்றேங்க, இவ்வளவு கூட்டம் வர்றதுக்கு வாய்ப்பு. ஹெட் கவுண்ட் விஜயால சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு மேட்னஸ் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம், ஒரு கிரேஸ் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வர்றாங்க. அறிவில்லாத ஒரு கும்பலா தான் இருக்காங்க உண்மையில சொல்றதுன்னா. அந்த குழு வந்து மேனேஜ் பண்ணணும்னா காவல்துறை தான் முடிவெடுக்கணும், விஜயால் முடிவெடுக்க முடியாது. அதனால் இந்த விஷயத்திலே விஜயை குற்றம் சாட்டுவது என்பது பைத்தியக்காரத்தனம். ஓகே சார். இப்போ நேத்தைய கூட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா விஜய் பேசிட்டு இருக்கும் போதே நம்ம இப்ப பேசின மாதிரி செந்தில் பாலாஜி பத்தி பேசின உடனேயே தான் வந்துட்டு அவர் மேல வந்துட்டு அந்த செருப்பை வீசியிருக்காங்க. இப்ப இது தொடர்பா இந்த வீடியோக்கள் எல்லாம் வெளியாயிருக்கு, அதை பார்த்திருக்கோம் நாமளும். இப்ப அதே மாதிரி இந்த ஆம்புலன்ஸ்கள் வந்துட்டு அதிக அளவுல அந்த கூட்டத்துக்குள்ள புகுந்ததால கூட்டத்துல வழி ஏற்படுத்த காவல்துறையினர் தடியடி நடத்தியதா சொல்லிதான் வந்துட்டு போறாங்க உள்ளோ. அது தொடர்பான வீடியோவும் வெளியாயிடுச்சு. இப்ப இது எல்லாம் வச்சு இது திட்டமிட்ட செய்யப்பட்ட சதின்னு தாவேகா தரப்புல இருந்து சொல்றாங்க. இப்ப நீங்களும் அதை தான் சொல்றீங்க. பட் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? ரொம்ப என்ன சிம்பிளா இதை புரிஞ்சுக்கணும். காரணத்துக்காக அதை இல்ல என்ன காரணத்துக்காக அவங்க பண்ணணும்னு கேக்குறேன் நான். விஜய் போகும் இடமெல்லாம் பெருங்கூட்டம் வந்து கொண்டே இருக்கு. அது ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா எனக்கு தெரியாது. ஆனால் அந்த அதுதான் எண்ணிக்கை கேக்குறேன் நானு. என்பது அந்த எண்ணிக்கை ம். என்பது பெருத்த எண்ணிக்கை என்பதுல நமக்கு மாற்று கருத்து கிடையாது. ஓகே. ஓகே. இப்போ விஜய் தொடர்ந்து தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டால் ஜூன் மாசம், ஜனவரி மாசம் வரையும் இன்னும் அவங்க ப்ரோக்ராம் வச்சிருக்கிறதா நான் பார்த்தேன். ஜனவரி, ம். மார்ச், ஜனவரி, பிப்ரவரி வரை மேற்கொண்டால் திமுகவிற்கு அது ஓகே. பெரிய பலவீனத்தை ஏற்படுத்தும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஓகே. விஜயுடைய செக்மெண்ட் நீங்க பாருங்க. இந்த இந்த இதுலயே வந்து 19 பெண்கள் இறந்து போயிருக்கிறார். பெண்கள் என்ற ம். செக்மெண்ட் பெரிய செக்மெண்ட். இந்த பெரிய பெரிய பெண்கள் செக்மெண்ட்டை வந்து 1000 ரூபாய் மாதம் தருகிறோம் என்று கூறி இதுவரை தன்னகத்தே வைத்திருந்த திமுக விடமிருந்து அவர்கள் விடுபட்டு செல்கிறார்கள். நம்பர் ஒன். நம்பர் டூ, விஜய் என்ற நபர் ஆஹ், ஆஹ், கிறிஸ்தவ சமூகத்தை சேர்ந்தவர். அதனால இதுவரை திமுக காங்கிரசுடன் இணைந்திருந்த கிறிஸ்தவ சமூகம், அவர்களுக்கு கண்மூடித்தனமாக வாக்களித்துக் கொண்டிருந்த கிறிஸ்தவ சமூகம் என்பது பிரிந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ ஓகே. இளைஞர்கள் இப்ப வந்து அந்த இளைஞர்கள்ன்ற பட்டாளத்தை விஜய் எங்க இருந்து கவர வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தா ஒரு பக்கம் நாம் தமிழர்கள் இருந்து கவர வாய்ப்பு இருக்கு. ம். பெரிய பெரிய எண்ணிக்கையில். இப்போ இப்படி பல பேருக்கு பல சங்கடங்களை உருவாக்கக்கூடிய நபராக விஜய் உருவாகி இருப்பதை நம்மால் காண முடிகிறது. இதுல குறிப்பா வந்து திமுக ஆதரவு கட்சிகளுடைய பலத்தை விஜய் எடுத்துக்கொள்கிறார் அப்படின்னு நம்ம ஈஸியா பார்க்க முடியும். குறிப்பாக வட மாவட்டங்களில் பறையர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் நிறைய பெரிய அளவில் விஜயுடைய கட்சியில இணைந்து இருக்கிறார்கள் பார்க்க முடியும். அது விடுதலை சிறுத்தைகளுக்கு பிரச்சனை. இப்படி நாம் ம். தமிழர்கள், விடுதலை சிறுத்தை, திமுக, காங்கிரஸ், இந்த 4 செக்மெண்ட், அதுல 3 பேர் ம். வந்து திமுக கூட்டணியை சேர்ந்தவர்கள். இந்த ம். சூழ்நிலையில் இந்த பயணங்கள் தொடர்ந்தால் தங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும். அதனால் இந்த இந்த இதற்கு மேல் இந்த பயணம் தொடரக்கூடாது என்று ஒரு சதி செய்திருக்கும் பட்சத்திலே இது போன்ற ம். சம்பவங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப நான் வந்து ஆம்புலன்ஸ் கதைக்கு வந்துடுறேன். ம். ஒரு பகுதியை சேர்ந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் அனைவருக்கும் அந்த பகுதியிலே உள்ள குறுக்கு சாலைகள் என்பதை நன்றாக அறிவார்கள். அந்த ஆமா. குறுக்கு சாலைகள் வழியாக இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கும் பட்சத்திலே அந்த குறுக்கு சாலை வழியாக விரைந்து செல்வதற்கான ஏற்பாடுகளை அவர்கள் செய்து கொள்வார்கள். அவர்கள் அந்த பாதை வழியாகத்தான் செல்வார்கள். அந்த சூழ்நிலையில் வேலுசாமி பாளையம் வழியாக, வேலுசாமிபுரம் வழியாக எதற்கு 2 ஆம்புலன்ஸ்கள் தொடர்ந்து உள்ளே வந்தன. அதுல ஒரு ஆம்புலன்ஸ் வந்து தாவேகா கொடிய வேற கட்டிட்டு வருது. ஆமா. எனக்கு தெரிஞ்சு தமிழக வரலாற்றிலே தாவேகா கொடி கட்டிய முதல் ஆம்புலன்ஸ் அதுவாகத்தான் இருக்க முடியும். அப்ப ஏன் வந்துச்சு? கண்டிப்பா. யார் அதை ம். திட்டமிட்டாங்க? ஏன் மாற்றுப்பாதையில அந்த ஆம்புலன்ஸ் போல? 30,000 பேர் கூடியிருக்காங்கன்றது ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸுக்கு தெரியும் நிச்சயமா. தெரிந்த பிறகும் அவர்கள் அந்த வழியாக வந்தார்கள் என்றால் அது வேண்டுமென்றே திட்டமிட்டு கொண்டு வரப்பட்ட ஆம்புலன்ஸாகத்தான் இருக்க முடியும். இந்த கூட்டத்திலே குழப்பத்தை உருவாக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட ஆம்புலன்ஸ். அது மூலமா ஏதாவது அசம்பாவிதம் நடக்குமா? இது ஏற்கனவே நீங்க தடியடி நடந்ததாக நீங்க சொல்றீங்க, நான் பார்க்கல இதுவரை அந்த சம்பவத்தை. இதை நீங்க வந்து கூர்ந்து கவனித்தீர்கள் என்றால் அந்த இடத்திற்கு மக்கள் தள்ளப்பட்டு அவர்களுக்கு தாக சாந்திக்கு கூட எதுவும் கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டு அவர்கள் வெயில் தங்களை காத்துக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டு
நேரம் நிச்சயமாக தள்ளி போகும் என்பதை அறிந்து இது அனைத்தையும் திட்டமிட்டு ஒரு ஒரு தரப்பினரும் அதற்கு ஆதரவாக காவல்துறையும் செயல்பட்டு இருக்கிறது என்பதுதான் இதில் நம்ம புரிஞ்சுக்கக்கூடியது. ஆக இது ஒரு பெரும் சதியின் வெளிப்பாடு. சதி செய்தவர்கள் அங்கே மரணங்கள் ஏற்படும் என்று நினைக்காமல் இருந்திருக்கலாம். எதிர்பார்க்கல. அதுதான். ஆனால் சதி என்பது உண்மை. அந்த சதிக்கு ஓகே. காரணம் செந்தில் பாலாஜி. அந்த ஓகே சார். சதிக்கு உடனடியா இப்போ இருந்தது தமிழக காவல்துறை. அந்த சதியை வாளா இருந்து பார்த்து கொண்டிருந்தது மு.க. ஸ்டாலின் என்ற தத்தி. இது மூன்றுமே துரதிருஷ்டவசமான உண்மை. ஓகே சார். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு விஜயகாந்த் இருந்து அவருடைய கூட்டத்துல இப்படியான ஒரு சம்பவம் நடந்திருந்தா விஜயகாந்த் அவர்கள் வந்துட்டு நிச்சயமா கூட்டத்திற்குள்ளேயே போயிட்டு தன்னோட தொண்டர்களை வந்துட்டு நெறிமுறைப்படுத்தி இருக்க கூடும்னு ஒரு கருத்து முன்னிலைப்படுத்தப்படுது. இப்ப கேப்டன் பெயரை வந்துட்டு பயன்படுத்தினா மட்டும் போதாது, அவரை மாதிரி செயல்பட கத்துக்கணும்னு விஜய் மீது ஒரு காட்டமான விமர்சனங்களை சிலர் முன்வைக்கிறாங்க. இப்ப கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத நிலையில தான் விஜய் இருக்காரா? இல்ல இதை நான் வந்து ஏத்துக்கிறேன். என்ன காரணம்னா விஜயகாந்த் வந்து ஒரு மெஸ்மரைசிங் பர்சன். கண்டிப்பா சார். மெஸ்மரைசிங் பர்சன். நீங்க வந்து விஜயகாந்த சாதாரணமா இடம் போடக்கூடாது. கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க. நான் அதுக்குள்ள கூட போல. விஜயகாந்தால தன்னுடைய அன்பால எந்த ஒரு மனிதனையும் கட்டுப்படுத்த, அந்த மனிதன் இதயத்திலிருந்து பேசுவான். கிட்டத்தட்ட இந்த விஷயத்துல இது எனக்கு சொல்றதுன்னு தெரியல. மனித தன்மையில வந்து விஜய் வந்து ஒரு நல்ல மனிதராகத்தான் நினைக்கப்படுது. நான் இந்த இடத்துல இதை சொல்லிதான் ஆகணும். விஜயகாந்த் லெவல் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா விஜயகாந்த் என்ற மனிதன் வந்து எந்த மூலையை கொடுத்தாலும் படுத்துக்கிட்டு தூங்கிட்டு அடுத்த நிமிஷம் எந்திரிச்சு நடிப்பை செய்து காட்டக்கூடிய ஒரு நபர். சாதாரண சாப்பாடு இருந்தா போதும், ஒரு ரச சாதத்திலேயே வந்து விஜயகாந்த் சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு நபர். எல்லாரும் சாப்பிட்டாங்களான்னு கவலைப்படக்கூடிய ஒரு நபர். தன்னுடைய யூனிட்ல இருக்கிற அத்தனை பேரும் சாப்பிட்டாங்களா, அவங்க குடும்பம் நல்லா இருக்கா, அந்த நடிப்பு சம்பந்தப்பட்ட சினிமா துறை சம்பந்தப்பட்ட எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கை தரமும் உயர்கிறதா என்று அடிக்கு ஒரு முறை விசாரித்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு 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 மகான், ஒரு மிக மிக அருமையான ஒரு கற்பனை கேட்ட முடியாத ஒரு அருமையான மனிதர். எம்ஜிஆர் மாதிரின்னு வச்சுக்கலாம் நம்ம. அந்த ஸ்டாண்டர்டுக்கு விஜய் வர முடியுமான்னு எனக்கு தெரியல, அந்த குவாலிட்டி அந்த ஸ்டாண்டர்டுக்கு. ஆனால் விஜய் வந்து ஒரு ஒரு மனித தன்மையற்ற நபராக என்னால் பார்க்க முடியாது. நான் வந்து அகைன் சீயிங் ஒன்லி தி பாடி லாங்குவேஜ், நடை, தொய்வு, முகத்தில் இருக்கக்கூடிய அந்த இறுக்கம், இதை பேஸ் பண்ணி பாக்குறேன். இது வந்து நடிக்க முடியாது. இந்த மாதிரி சூழ்நிலையில வந்து நடிக்க முடியாது. நீங்க இன்னொரு விஷயம் கேட்டீங்க, அதுக்கு நம்ம விஜய் வந்து ஒரு டைரக்டர் சொல்லி நடிக்கக்கூடிய ஒரு நபர், தானாக நடித்து ஒரு கதையை உருவாக்கக்கூடிய ஒரு நபர். அப்போ அந்த தலைமை பண்பு என்பது அது வேறு. அது வேறு, உண்மையாவே அது வேறு. இந்த சீனை வந்து நான் இப்படிதான் பண்ண போறேன், நீங்க வந்து ரெடி ஆயிக்கோங்கன்னு சிவாஜி சொல்லுவாராம். இந்த மாதிரி பல நடிகர்கள் உண்டு. எக்ஸ்டம்போரா நான் இப்படிதான் இருக்க போறேன், நீ அதுக்கு ஏத்த மாதிரி சிச்சுவேஷன் மாத்திக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய தலைமை பண்பு என்றது அது வேறு. விஜய் அந்த கேட்டகரியில இல்லைன்றது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். எனக்கு சினிமா துறையில பல பேர் தெரியுன்றதுனால பல பேரோட பேசும்போது இந்த பர்சனாலிட்டிக்கு அந்த பர்சனாலிட்டிக்கு இருக்கிற வித்தியாசத்தை பாக்குறேன். விஜயிடம் தலைமை பண்புக்கான அந்த குவாலிட்டி இல்லைன்றதுதான் என்னுடைய புரிதலும் கூட. அதுக்காக வந்து தலைமை பண்பு இல்லைன்றதுனால நீ வந்து காட்டு மிராண்டித்தனமான ஒரு மனிதன் அப்படின்னு பிரஷர் சைட் பண்ண அதுக்கு நான் தயாரா. இந்த மனிதனுடைய மனிதரே ஒரு பெரும் தாக்கம் ஏற்பட்டு இருக்கிறது, சங்கடம் இருக்கிறது, ஒரு ஒரு குற்ற உணர்வு இருக்கிறது, நொந்து போயிருக்கிறார், ஐ ப்ரோக் டவுன் அப்படின்னு சொல்லும் போது அதுல ஒரு உண்மை இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஓகே சார். இப்போ இந்த விவகாரத்துல வந்துட்டு அவசரமா ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில வந்துட்டு இந்த ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை அரசு அமைச்சிருக்கிறத பார்க்கும்போது, இப்ப இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பா விசாரணை நடத்தி பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள அரசு கேட்டிருந்தது. ஆனா அரசு தரப்புல அந்த ஆணையம் குற்றம் சாட்டிய அதிகாரிகளுக்கு உயர் பொறுப்புகள் வழங்கியதை பார்க்க முடிஞ்சது நம்மனால. இப்ப ஆணையம் அமைக்கப்படுவதால மட்டும் உண்மைகளை வெளிக்கொண்டு வர முடியும் நினைக்கிறீங்களா? இந்த ஆணையங்கள் பத்தி எனக்கு பெரிய மரியாதை எல்லாம் கிடையாது, ரொம்ப ஹானஸ்டா சொல்றேன். இந்த ஆணையம் யாரால் அமைக்கப்படுகிறது? ஒரு இன்எஃபிஷியன்ட் தத்தி ஆகிய ஸ்டாலினால் அமைக்கப்படுகிறது. கரெக்டா? முதல்வர் அவர் தானே ஒரு இன்எஃபிஷியன்ட் ஃபெலோ. அந்த ஆளு ஒரு ஆணையத்தை அமைக்கும் போது
அதன் மூலமா என்ன ஒரு ஒரு ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்கிறோம்? அந்த ஆளுடைய மனசுல என்ன எண்ணம் இருக்கிறதோ, என்ன மாதிரி ஒரு கவரப்பெல்லாம் பண்ணணும் இந்த ஆணையத்தை வச்சு அப்படின்னு சொல்றாங்களோ, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் விசாரணை நடக்கும். இந்த ஆணையம் தன்னுடைய ஃபைனல் ஃபைண்டிங்ஸ் சொல்லும்போது, இந்த அரசாங்கத்தை காப்பாற்றுவதற்காகவும், இந்த காவல்துறையை காப்பாற்றுவதற்காகவும் முதல் குற்றவாளியாகிய செந்தில் பாலாஜியை காப்பாற்றுவதற்கு ஏற்றார் போன்ற விஷயங்களைத்தான் அந்த ஆணையத்தின் குறிப்புகளில் இருக்கு. அதனால இதை வந்து நியாயப்படி ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டியது ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதியை வைத்து உச்ச நீதிமன்றத்தால் மானிட்டர் செய்யப்படக்கூடிய ஒரு இதை இது பண்ணோம். அதான் எங்களுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இதை வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. உச்ச நீதிமன்ற கண்காணிப்பின் அடிப்படையில் தான் இதை நடத்தணும் அப்படின்னு. அதுதான் நியாயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை ஸ்டாலினுடைய மனதில் தான் நேர்மையாக இருக்க வேண்டும் என்ற இம்மியளவு எண்ணமாவது இருந்தால் மத்திய அரசை கேட்டு இதுக்கு சிபிஐ விசாரணைக்கோ அல்லது உச்ச நீதிமன்றத்தை கோரி உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதலின் படியான ஒரு ஆணையத்தையோ அமைத்துதான் செய்ய வேண்டும். ஏனென்றால் இதிலே நேரடியாக திமுக மற்றும் திமுகவின் கீழே இயங்கக்கூடிய திமுக அரசாங்கத்தின் கீழே இயங்கக்கூடிய காவல்துறை மற்றும் முன்னாள் அமைச்சருடைய பங்களிப்பு இருப்பதாகத்தான் சந்தேகங்கள் வருகின்றன. அதனால் நோன் கேன் பி ஜட்ஜ் இன் இஸ் ஓன் காஸ் அப்படின்னு ஒரு ஒரு ஜுடிஷியல் திட்டம் உண்டு. என் மீது ஒரு குற்றம் சாட்டப்பட்டால் என் சம்பந்தப்பட்டவர்களோ நானா அதை விசாரிக்க முடியாது. இங்க குற்றச்சாட்டு உன் மீது வைக்கப்படுகிறது. அப்போ நீ எப்படி அதை விசாரிக்க முடியாது? நீ விசாரிக்க முடியாது. உன்னுடைய தவறுகளால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த துப்பாக்கி சூடப்போ நான் டிவியை பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாரு. அது ஆக்சுவலா கரெக்டான வார்த்தை. அதை நிறைய பேர் குறை சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் கரெக்டான வார்த்தை அப்படின்னா, காவல்துறைக்கு தனிப்பட்ட அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிற அந்த இடத்துல எதை செய்ய வேண்டும் என்ற முடிவை அவர்கள் தான் எடுக்க வேண்டும். அவர்கள் எடுத்த முடிவை நான் என்னுடைய உத்தரவுக்காக காத்தில்லாமல் நான் டிவியில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு அவர் சொல்லும் போது அந்த வாதத்திலே ஒரு நேர்மை இருக்கிறது, நாணயம் இருக்கிறது. இந்த இடத்துல அந்த மாதிரி சூழ்நிலை நீங்க சொல்லி இடம் மாற்றப்படுது, நீங்க சொல்லி கரண்ட் செய்யப்படுது, நீங்க சொல்லி நீங்க உங்களுக்கு தெரிந்து 30,000 பேர் எங்கே கேதர் ஆகும். இது எல்லாமே இந்த அரசாங்கத்தின் குற்றங்கள். அப்போ இந்த அரசாங்கத்தின் மீதான குற்றச்சாட்டுகள் உங்களுடைய இன்எஃபிஷியனால உருவாக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு நீங்கள் அமைப்பும் ஒரு ஆணையம் எப்படி அந்த உண்மையை வெளியே எடுத்து சொல்லும்? அன்னைக்கு அதே அருணா ஜெகதீசன் தான் இருந்தாங்க. ஆனா அரசாங்கத்துடைய பங்களிப்பு என்பது அதில் இல்லை. அதனால் அதை அவர்கள் கவனமாக காவல்துறை மீதான குற்றச்சாட்டுகள் இருந்தன. 13 பேர் செத்தாங்க அப்படின்றா அதுக்கு அதுல நியாயம் இருக்கிறதா? இதான கேள்வி. வன்முறை யார் ஈடுபட்டார்கள்? திட்டமிட்டு செய்யப்பட்ட வன்முறையா? ஒரு பெரிய நிறுவனத்தை வன்முறையின் மூலமாக காலி செய்ய வேண்டும் என்று அர்பன் நக்சல் போன்றவர்கள் திட்டமிட்டார்கள். இதுதான் கேள்வி. அதுக்கான பதில் தான் தேவை. அப்ப அன்று அமைத்தது சரி. இன்று வந்து இங்கே குற்றவாளியாக இருப்பவர்கள் ஆளும் கட்சியை சேர்ந்தவர். அதனால சிபிஐ தான் இதை விசாரிக்கணும்ன்றது என்னுடைய பார்வை. அதை இப்ப நீங்க சொல்றதை வச்சுதான் இந்த கடைசி கேள்வி சார். இப்ப இந்த விவகாரத்துல பிரதமர் மோடி அவர்கள், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள், குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள், துணை குடியரசுத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள், மத்திய அமைச்சர்கள் உட்பட எல்லாருமே வந்துட்டு தங்களுடைய அனுதாபங்களை தெரிவிச்சிருக்காங்க. இப்ப பிரதமர் நிவாரண நிதியில இருந்து குறிப்பிட்ட அளவுல உதவித்தொகை வழங்கவும் பிரதமர் மோடி அவர்கள் உத்தரவிட்டிருக்காரு. மத்திய உள்துறை அமைச்சரும் வந்துட்டு இப்ப என்ன இது கேள்வினா, மத்திய உள்துறை அமைச்சகம் இப்ப தமிழக அரசு கிட்ட இது தொடர்பா விளக்கம் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இந்த விவகாரத்துல சிபிஐ விசாரணைக்கு மாநில அரசுக்கு மத்திய அரசு அழுத்தம் தர வாய்ப்பு இருக்கா? இப்ப நீங்க சொல்றீங்க சிபிஐ வச்சிடலாம் சொல்றீங்க. ஒரே ஒரு டெக்னிக்கல் பிரச்சனை இருக்குது. சமீபத்தில் நான் சிபிஐ அதிக உயர்ல இருக்கக்கூடிய சில அதிகாரிகளை சந்திச்சு பேசுற மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு. வேற ஒரு கான்டெக்ட் வச்சுக்கோங்க. ஒரு விஷயம் என்னன்னா, சிபிஐக்கு தமிழகம் சார்ந்த வழக்குகளை விசாரிப்பதற்கான அனுமதியை தமிழக அரசு வாபஸ் பெற்றுவிட்டது. அப்படின்னா தமிழக அரசுடைய அனுமதி இல்லாமல் விசாரிக்க முடியாது. நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா ஸ்டேட்ஸ்லயும் வந்து சிபிஐ தானா முன் வந்து ஒரு கேஸை எடுத்துட்டு விசாரிக்க முடியாது. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை அவர்கள் அனுமதி பெற வேண்டும், கடிதம் எழுதி அனுமதி பெற வேண்டும். தமிழகம் மற்றும் வெஸ்ட் பெங்கால் நினைக்கிறேன், 2 ஸ்டேட் எனக்கு தெரிஞ்சு, 3வது மேபி கேரளா இருக்கலாம். இந்த 3-4 மாநிலங்களில் அவர்கள் அனுமதி பெற்றுத்தான் ஒரு வழக்கு குறித்து விசாரிக்க முடியும். அதனாலதான் வந்து இதை ஸ்டாலின் இடம் இம்மியளவு நேர்மையினம் இருந்தால் ஸ்டாலினாக முன் வந்து இதை ஒப்படைக்க வேண்டும். இதுதான் இப்படிதான் நான் பாக்குறேன். முதல்வராக இப்ப நீங்க அவர் மேல குற்றம் சொல்றீங்கல்ல, அப்ப வந்துட்டு அவரா முன் வர மாட்டாரு.
ஏன் மத்திய அரசு அழுத்தம் தரக்கூடாதுன்னு கேக்குறேன் நான். இதுல அழுத்தம்லாம் தர முடியாது. மாறாக இதை என்ன பண்ண முடியும் அப்படின்னா, கோர்ட்டுக்கு போக முடியும். உயர் நீதிமன்றம், தமிழக உயர் நீதிமன்றம், சென்னை உயர் நீதிமன்றத்திற்கு சென்று இந்தந்த காரணங்களை விலக்கி, இந்தந்த காரணங்களால் இவர்கள் நேர்மையாக விசாரிக்க மாட்டார்கள் என்று நாம் கூறும் பட்சத்தில், ஒருவேளை உயர் நீதிமன்றம் அதுல கன்வின்ஸ் ஆயிடுதுன்னா சிபிஐ விசாரணைக்கு அவர்கள் உத்தரவிடும். அதை மாற்றுவதற்கான அதிகாரம் தமிழக அரசுக்கு இல்லை. உயர் நீதிமன்ற ஒரு ஆர்டர் வந்துருச்சுன்னா, ஆணை வந்துருச்சுன்னா, அதை மாற்றுவதற்கான அதிகாரம் தமிழக அரசுக்கு இல்லை. உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அவங்க வேணா மேல்முறையீடு செய்யலாம். அதனால யாராவது ஒருத்தர் அணுகுவாங்கன்னு நான் நம்புறேன். ஓகே சார். தேவைப்பட்டால் நானே கூட உயர் நீதிமன்றத்தை அணுகுவதற்கு தயாராக இருக்கு. ஓகே அது சார். ஆக்சுவலா டிஸ்கஷன்ல இருக்கு. இன்னைக்கு வந்து டிஸ்கஷன் ஆரம்பிச்சிட்டேன். மேபி Okay, டவுன் த லைன் 1 or 2 days முடிவு பண்ணுவோம். சிபிஐ உத்தரவை, சிபிஐ விசாரணைக்கான உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் போட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை. உச்ச நீதிமன்றத்தில் நேரடியாக கூட இந்த கோரிக்கையை வைக்கலாம். பார்க்கலாம், நாங்கள் ஆப்ஷன்ஸ் யோசிச்சுட்டு இருக்கோம். ஓகே சார். கண்டிப்பா உங்களுடைய கோரிக்கைகள் வந்துட்டு உச்ச நீதிமன்றம் ஏத்துட்டு இதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு கிடைக்கணும்ன்றதுதான். யார் தப்பு செய்தாங்க, இப்போ எப்படியும் அந்த 40 உயிர்கள் திரும்ப வரப்போறதுல அப்படின்னாலும் வந்துட்டு இது போன்ற குற்றங்கள் இன்னும் நடக்க கூடாதுன்றதுக்கு வந்துட்டு நாமளும் நம்ம முயற்சியை எடுக்கணும்ன்றதுக்காக தான் வந்துட்டு இன்னைக்கு உங்களை கட்டாயமா ஞாயிற்றுக்கிழமை கூட பார்க்காம உட்கார வச்சேன் நானு. இடமலம் நேயர்களுக்கு உங்கள் நேரத்தை, பொன்னான நேரத்தை, அதுவும் டெல்லியில இருந்து நீங்க வந்து இங்க எனக்கு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா மிக்க நன்றி சார். நன்றி மேடம்.